அடுத்ததா நம்மளுடைய ஷோல மேயர் அக்கா அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஜென்ரல் நாலேஜ் கொஷின், அதாவது அரசியலே நம்ம கேட்க போறதுல ஜென்ரலான நாலேஜ்க்கான ஒரு கொஷின்ஸ் தான் கேட்க போறோம். ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். மேடம், மைதா மாவு எப்படி இருக்கும்? மைதா மாவு பாத்தீங்கன்னா மைதா மாவு மாதிரி இருக்கும். மைதா மாவு கோதுமை மாவு மாதிரி இருக்காது. அது அழகா அவங்க மைதா மாவு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அது எப்படி சாப்பிட்டா எப்படி என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியும்? மைதா மாவு நீங்க சாப்பிடலாம், ஆனா நிறைய சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி வந்துடும். ஆமா, அடைச்சுக்கும். ஆமா, சாப்பிடக்கூடாது. அது இனிப்பாவும் இருக்காது, காரமாவும் இருக்காது, ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும். மண்ணு மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்ப பரோட்டாக்கெல்லாம் அதை யூஸ் பண்றாங்க. ரைட். ஓகே, சூப்பர் மேடம். இப்போ மைதா மாவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக சுண்ணாம்பு எப்படி இருக்கும்? சுண்ணாம்பு வெள்ளை கலர்ல இருக்கும். அதுவும் வெள்ளை, இதுவும் வெள்ளை. என்ன டிஃபரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது சாண்டில் கலர்ல இருக்கும், சுண்ணாம்பு ஒயிட் கலர்ல இருக்கும். மைதா மாவு சாண்டில் கலர்ல இருக்கும். கேட்டுக்கோங்க. சரி, சுண்ணாம்பு டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? சுண்ணாம்பு வந்து ரொம்ப சுண்ணாம்பா இருக்கும், நாக்கெல்லாம் எரியும். ஓகே, அது நம்ம சாப்பிடக்கூடாது. அதுவும் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. ஸோ 2 மாவு பத்தி நம்ம கேட்டிருக்கோம். பான்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல? ரோஸோ ஒயிட்டோ ஏதோ சாண்டில், அது எப்படி இருக்கும்? பான்ஸ் பவுடர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப கூட பாருங்க, பான்ஸ் பவுடர் தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். சூப்பர் மேடம்.